அதனால திரு டிடிவி தினகரனும் நாம போய் அங்கே போய் இருந்துட்டு நம்ம ஏன்னா ஏற்கனவே கடந்த முறையில் 2021 2024 அவர் பட்டிருக்கிறார். ஸோ அவர் தனியாக நின்று எல்லாம் பாடுபட்டு அவர் ட்ரை பண்ணி நமக்கு வந்து அதில் பெருசாக ஒர்க் ஆளுங்கிற பார்த்துருக்காரு. அப்போ இப்போ வந்து அவருக்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது முக்கியம். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களுடைய கட்சி வளர்ச்சி முக்கியம் சொல்லியிருக்காரு. எங்களுடைய கூட்டணி ஆட்சி, நாங்கள் கூட்டணியில் எங்களோட மந்திரி சபையில் நாங்கள் இருக்கணுன்ற வரைக்கும் பேசியிருக்கோம். அது ஒரு ட்ரெண்டு. இப்போ அக்கா அண்ணி பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து மாணிக் தாக்கூர் இன்னைக்கு ட்வீட் போட்டார், எல்லாருமே அது விரும்புகிறாங்க. விஜய் புண்ணியத்தில் அது வந்து விஜய் வந்து ஒரு ஆஃபர் போட்ட உடனே அன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து நீ யார்ப்பா சொல்கிறதுக்கு, இதெல்லாம் ஏடிஎம்கே டீமுக்கு தானே சொல்லணும். ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து இதில் கடையில் வந்து 1 கிலோ தக்காளி 2 ரூபா தான் சொல்லி சொல்லும்போது எல்லாரும் இந்த பக்கம் மார்க்கெட்டில் பார்ப்பாங்களே, என்ன பாஸ் அவர் 2 ரூபான்றாரு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ 2 ரூபாய்க்கு உண்மையா பொய்யாங்கிறது இந்த பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் 2 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, நீ என்ன செய்ய போறாங்கிற கேள்வி. அது மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணி விட்டார்ல, அதில் ஒன்றும் குழப்பம்ல. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டிங் ஃபார் கோலிஷன் கவர்மெண்ட் அப்படி ஒன்று வந்து நிற்குதுல. ஸோ வந்து இவர் என்ன நினைப்பாருன்னா, அது அந்த பக்கம் கோலிஷன் வரைக்கும் போறாங்கிற விஷயம். முதல்ல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்குன்னு எம்எல்ஏக்கள் வேணும், இது முதல்ல நினைப்பார். அப்போ அது எங்கே எம்எல்ஏக்கள் மெட்ரிலைஸ் ஆகும்னா, கட்டாயமாக வந்து தாவேக்கா கூட மெட்ரிலைஸ் ஆக முடியாது இவர் மட்டும் இருந்தார்னு. ஏடிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வராமல், டிஎம்கே அலையன்ஸுக்கு போகாமல், காங்கிரஸ் வந்து டிவிகே அலையன்ஸுக்கு வராமல், திரு விஜய்யுடைய கட்சியில் கூட்டணியில் இவங்க மட்டும் சேர்ந்தாங்கன்னா எம்எல்ஏ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. திரு ஓபிஎஸ், திரு டிடிவி இது போன்ற ஏதாவது 1-2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம அதை 3ஆம் கட்டமாக பார்க்கணுமே தவிர மற்றபடி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் இருப்பார்கள், அவர்கள் அமைச்சராவார்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸும் வந்துருச்சுன்னா ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக அது வந்து நிற்கும். அப்போ நம்ம வந்து பேசலாம். அப்போ இவருடைய முதல் வாய்ப்பு இன்னமும் ஏடிஎம்கே கூட தொடர்றது தான், பிஜேபி கூட தொடர்றது தான், என்டியோட தொடர்றது தான். அப்படின்னா தான் இவர் எதிர்பார்க்குற அந்த கூட்டணி அரசு, கூட்டணி அமைச்சரவை, எம்எல்ஏக்கள், அமைச்சரங்கள்லாம் சாத்தியம்.